This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் ஜிரண்ட மாகாணத்தில் காட்டுத்தீ. சுமார் 13,000 வணிக நிறுவனங்கள் அவசர வெளியேற்றம். பிரான்சில் உரிமமின்றி போதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். பாதசாரி காயமடைந்ததை அடுத்து ஓட்டுநரின் குற்றம் அம்பலம். பிரான்சில் இந்த ஆண்டிற்கான வெப்ப அலை போனஸ். அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் உரிமைகள் மற்றும் நிபந்தனைகள். பாரிஸில் நடந்த கத்தி தாக்குதலில் 3 பெண்கள் படுகாயம். பெண்களை கொல்ல கடவுள் அனுப்பியதாக கைது செய்யப்பட்ட நபர் வாக்குமூலம். பிரான்சின் பிரிட்டனியில் உள்ள கடற்கரைக்கு உலகின் முன்னணி 20 அழகிய கடற்கரைகளின் பட்டியலில் 5வது இடம். பாரிஸின் 16வது வட்டாரத்தில் ஏசி பழுது பார்க்க வந்த நபர் 1,00,000 யூரோ மதிப்பிலான சொகுசு பொருட்களை திருடியதால் அதிர்ச்சி. காட்டுத்தீயால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளை சமாளிக்க அரசு அவசர கூட்டங்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகளை உறுதி செய்ய முதல் கட்ட மதிப்பீடு. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஜிரோண்ட மாகாணத்தில் பரவி வரும் தீவிர காட்டுத்தீ காரணமாக அப்பகுதியில் செயல்பட்டு வந்த சுமார் 13,000 வணிக நிறுவனங்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் கடுமையான பொருளாதார நெருக்கடி உருவாகியுள்ளது. வணிக நிறுவனங்களின் இந்த திடீர் வெளியேற்றத்தை பிரான்ஸ் பொருளாதார அமைச்சர் ரோலண்ட் லெஸ்கியோர் ஒரு பொருளாதார அதிர்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் எப்போது வணிக நடவடிக்கைகளை தொடர முடியும் என்பது குறித்த தெளிவற்ற நிலை நிலவுவதால் நிறுவனங்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் காட்டுத்தீயினால் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த பொருளாதார பாதிப்புகளை துல்லியமாக கணக்கிட முடியாது. எனினும் இதன் விளைவுகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என அரசு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த சூழலானது வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதை பிரான்ஸ் அரசு பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்சில் தொடர்ந்து பரவி வரும் இந்த காட்டுத்தீ காரணமாக இதுவரை சுமார் 42,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் பாதுகாப்பு கருதி பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 2,20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிரான்சின் இவ்ரி பகுதியில் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் இன்றையும் போதைப்பொருள் பயன்படுத்திய நிலையிலும் RATP பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் ஒருவர் மீது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அவர் இயக்கிய பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடி மோதி பாதசாரி ஒருவர் லேசான காயமடைந்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. விபத்துக்கு பின்னர் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் ஓட்டுநரின் உரிமம் செல்லுபடியாகாதது மட்டுமல்லாமல் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து காவலில் வைக்கப்பட்ட அவர் பின்னர் விசாரணை நடைமுறைகளை தொடர்வதற்காக விடுவிக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக 27ஆம் தேதியான திங்கட்கிழமையன்று மீண்டும் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளார். ஓட்டுநர் உரிமம் இன்றியும் போதைப்பொருள் தாக்கத்திலும் பொது போக்குவரத்து வாகனத்தை ஒருவர் இயக்கியிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் மீது உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கையை ஆரம்பித்துள்ள RAP நிறுவனம் பயணிகளின் பாதுகாப்பு எந்த நிலையிலும் சமரசம் செய்யப்படாது என தெரிவித்துள்ளது. பிரான்சில் 2026ஆம் ஆண்டிலும் வெப்ப அலை போனஸ் என்பது அனைத்து ஊழியர்களுக்கும் தானாக வழங்கப்படும் சட்டப்பூர்வமான கொடுப்பனவு அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நிறுவனத்தின் கூட்டு தொழிலாளர் ஒப்பந்தம் அல்லது முதலாளியின் தனிப்பட்ட முடிவை பொறுத்தே வழங்கப்படுகிறது. குறிப்பாக கட்டுமானம், விவசாயம், குப்பை சேகரிப்பு, சரக்கு விநியோகம் மற்றும் வெளிப்புற வேலைகளில் நீண்ட நேரம் 30 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிக வெப்பநிலையில் பணிபுரியும் ஊழியர்கள் வேலைக்கான கடினமான சூழல் தொடர்பான சலுகைகள் மற்றும் இழப்பீடுகளை பெற வாய்ப்புள்ளது. கட்டுமானத் துறையில் கடுமையான வெப்பத்தால் பணிகள் நிறுத்தப்பட்டால் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஊழியர்கள் தங்களின் மணி நேர ஊதியத்தில் 75% வரை இழப்பீடாக பெறலாம். குறைந்தது 4 வார வேலை ஒப்பந்தம் கொண்டிருப்பது, பிரான்ஸ் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருப்பது மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அபாய அளவை விட அதிக வெப்பத்தில் பணிபுரிந்திருப்பது ஆகியவை இதற்கான முக்கிய நிபந்தனைகளாகும். அதிக வெப்பத்திலிருந்து ஊழியர்களை பாதுகாப்பது முதலாளிகளின் சட்டப்பூர்வ கடமையாகும். அதற்காக போதுமான குடிநீர், ஓய்வு நேரம், குளிரூட்டும் வசதிகள் மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழலை ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாத பட்சத்தில் ஊழியர்கள் தங்கள் வேலை நிறுத்த உரிமையை பயன்படுத்தலாம் அல்லது தொழிலாளர் ஆய்வுத்துறையில் புகார் அளிக்கலாம். மேலும் கடினமான சூழலில் பணிபுரிவோருக்கு பதிவு செய்யப்படும் C2P புள்ளிகள் மூலம் தொழில் பயிற்சி, சம்பள இழப்பின்றி பகுதி நேர வேலை அல்லது முன்கூட்டிய ஓய்வு போன்ற சலுகைகளையும் பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் போர்ட் டெ கிளிஷி பகுதியில் இன்று ஜூலை 27ஆம் தேதி இடம்பெற்ற கத்தி தாக்குதலில் 3 பெண்கள் படுகாயமடைந்துள்ளனர். 19, 24 மற்றும் 36 வயதுடைய இந்த பெண்களில் கர்ப்பிணி பெண் ஒருவரும் அடங்குவார். முதுகு மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயமடைந்த இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களின் உயிருக்கு எவ்வித உடனடி ஆபத்தும் இல்லை என உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனஸ் தெரிவித்துள்ளார். மற்றொரு பெண் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொடூர தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 31 வயதுடைய நபர் பணியில் இல்லாத காவல்துறை அதிகாரி ஒருவரின் துரித நடவடிக்கையாலும் அங்கிருந்த பொதுமக்களின் துணிச்சலான உதவியாலும் உடனடியாக மடக்கி பிடிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 2 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நபர் ஆயுதத்துடன் பெண்ணை நோக்கி செல்லும் மற்றும் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்படும் காணொலி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அவர் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெண்களை கொல்லுமாறு கடவுள் தன்னை அனுப்பியதாக கைது செய்யப்பட்ட நபர் கூறியதாக விசாரணை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கான உண்மையான நோக்கம் குறித்து தற்போது எவ்வித தீர்மானத்திற்கும் வர முடியாது என்றும் சந்தேக நபர் முன்னுக்கு பின் முரணான மற்றும் குழப்பமான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அமைச்சர் லாரண்ட் நுனஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் இதுவரை பயங்கரவாத தாக்குதலாக கருதப்படவில்லை என தெரிவித்துள்ள காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு வளையம் அமைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரிட்டனி பிராந்தியத்தில் இல வியர்ஜ் என்ற எழில் கொஞ்சம் கடற்கரை அமைந்துள்ளது. ஹெலோ டிக்கெட்ஸ் இணையதளம் வெளியிட்டுள்ள உலகின் முன்னணி 20 அழகிய கடற்கரைகளின் பட்டியலில் இந்த இளவியர்க கடற்கரை 5வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இருப்பினும் இந்த அழகிய கடற்கரைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு முற்றுமுழுதாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்களால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதிக்கு வரும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்குள்ள மலைமுகடுகளில் ஏறுவதால் பாறைகள் பெயர்ந்து விழும் அபாயம் உருவாகியுள்ளதுடன் அதிக அளவிலான மக்கள் வருகையால் அப்பகுதியில் உள்ள மண்ணும் அரிதான தாவரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பயணிகள் கடற்கரையை அனுமதிக்கப்பட்ட தூரத்திலிருந்து மட்டுமே பார்வையிட முடியும். விதிமுறைகளை மீறி தடை செய்யப்பட்ட கடற்கரை பகுதிக்குள் நுழைபவர்களுக்கு 135 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பாரிஸின் 16வது வட்டாரத்தில் உள்ள டாக்டர் பிளான்ச் வீதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குளிரூட்டியை பழுது பார்க்க வந்த நபர் பல லட்சம் மதிப்புள்ள சொகுசு பொருட்களை திருடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சுமார் 10:20 மணியளவில் 8வது தளத்தில் வசிக்கும் குடும்பத்தினர் தங்களது வீட்டின் குளிரூட்டியில் எரிவாயு நிரப்புவதற்காக குறித்த நிறுவனத்தின் ஊழியரை அழைத்துள்ளனர். பழுது பார்க்கும் பணி முடிந்து அவர் புறப்பட தயாரான போது வீட்டிலிருந்த விலையுயர்ந்த பொருட்கள் திருடப்பட்டிருப்பதை குடும்ப தலைவி கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் அந்த நபரை வீட்டிற்குள்ளேயே வைத்து போட்டுவிட்டு பல்கனியில் நின்று உதவி கோரி அலறியுள்ளார். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட நபரை அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் தன்னை காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக பலமுறை மின்தடையை ஏற்படுத்தியதும் தனது சரக்கு வாகனத்திற்கும் வீட்டிற்கும் பலமுறை சந்தேகத்திற்கு இடமான வகையில் சென்று வந்ததும் அம்பலமானது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து ஹெர்மஸ் ரக கைப்பைகள், ரோலக்ஸ் கைக்கடிகாரம் மற்றும் கார்டியர் கண்ணாடிகள் உள்ளிட்ட சுமார் 1 லட்சம் யூரோக்கள் மதிப்பிலான சொகுசு பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. வெளியாட்களை வீட்டிற்குள் அனுமதிக்கும் போது மக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள காவல்துறையினர் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் தீவிர காட்டுத்தீயால் பாரிய பொருளாதார சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க அரசு மற்றும் பொருளாதார துறைகள் பங்கேற்கும் பல அவசர கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. சுற்றுலா, ஆற்றல், தொலைத்தொடர்பு மற்றும் காப்பீட்டுத் துறைகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டங்களுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். பர்சி அமைச்சகத்தில் காலை 9 மணிக்கு நடைபெறும் முதல் கூட்டத்தில் பொருளாதார அமைச்சர் மற்றும் வர்த்தக அமைச்சர் ஆகியோருடன் உள்ளூர் நிர்வாகங்கள் மற்றும் பொருளாதார பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் காட்டுத்தீயால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளின் முதல் கட்ட மதிப்பீடு, முக்கிய தேவைகளை அடையாளம் காணுதல் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொருளாதார நடவடிக்கைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்தல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் தேசிய அளவிலான 2வது கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தேசிய தொழில் சங்கங்கள் மற்றும் துறைசார் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர்.
மேலும் ஆற்றல் துறை இணை அமைச்சர் மாட் பிரிட்ஜன், தொழில்துறை அமைச்சர் செபஸ்டியன் மார்டின் மற்றும் எண்ணியல் துறை இணை அமைச்சர் ஆன் லு ஹெனாஃப் ஆகியோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட துறைகளுக்கான தேசிய அளவிலான ஆதரவு நடவடிக்கைகள், சேத மதிப்பீடு மற்றும் மீட்பு திட்டங்களை ஒருங்கிணைத்தல் குறித்து விரிவாக திட்டமிட உள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.